ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் டெவலப் பண்ண ஒரு ஏஐ மாடல் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா சர்வம் ஏஐ அப்படிங்கிறது ஆக்சுவலி. ஸோ இது வந்து ரிலீஸ் பண்ணுறது ஐ திங்க் 2 days முன்னாடி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. விவேக் ராகவன் அப்படிங்கிறது ரிலீஸ் பண்ணியிருக்காரு ஆக்சுவலாக. ஸோ இதோட மெயின் அட்வான்டேஜ் அல்லது இதோட மெயின் ஃபீச்சர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, முக்கியமாக இந்தியாவில் இருக்கிற லாங்குவேஜை சப்போர்ட் பண்ணுற மாதிரி, விச் மீன்ஸ் இங்கிலீஷில் ஏதோ ஒரு கண்டென்ட் இருக்குது அப்படின்னா அதை வந்து இந்தியாவில் இருக்க எந்த லாங்குவேஜில் வேணாலும் அதை வந்து மாற்றிக்கலாம். லைக் தமிழ், ஹிந்தி, மலையாளம், அப்புறம் இன்னும் அவங்க நிறைய லாங்குவேஜ் கிட்டத்தட்ட 10 லாங்குவேஜ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக. ஸோ இது மாதிரி எந்த லாங்குவேஜில் வேணாலும் யூ கேன் ஏபிள் டு கன்வெர்ட் இட் ஆக்சுவலாக. அதே போல் லாங்குவேஜுக்குள்ளேயும் இன்டர்னல் கன்வர்சேஷனும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆக்சுவலாக. இதான் அதோட மெயின் திங். அப்பார்ட் ஃப்ரம் திஸ் நம்ம இந்தியாவில் இருக்க அந்த எஜுகேஷனல் ப்ராப்ளம்ஸ், மேக்ஸ் சால்வ் பண்ணுறது, இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா வி கேன் ஏபிள் டு சால்வ் இட் ஆக்சுவலி ஹியர். அது வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஜேஇ எக்ஸாம் வந்து அதோட கொஷின்ஸை வந்து இதை வச்சு ட்ரை பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட நிறைய கொஷின்ஸ்க்கு வந்து இது ப்ராப்பரான ஆன்சர் கொடுத்துருக்கு ஆக்சுவலாக. அதுவுமே வந்து அந்த கொஷின்ஸை வந்து ஹிந்தியில் வச்சு ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ இட் டஸ் வெரி வெல் ஆக்சுவலி, விச் மீன்ஸ் இதோட மெயின் கான்செப்ட் என்ன அப்படின்னா இந்தியாவில் இருக்கிற லாங்குவேஜஸ்க்கு பண்ணுற மாதிரி ஆக்சுவலாக. தென் ஆஃப்கோர்ஸ் மெஷின் ட்ரான்ஸ்லேஷன் எல்லாமே பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஹக்கிங் ஃபேஸில் போட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது எத்தனை பேர் யூஸ் பண்ணியிருக்காங்க, அதாவது டவுன்லோட்ஸ் கவுண்ட் இருக்குல்ல, இதில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2 நாளாகவே இது ஒரு டோட்டல் டவுன்லோட் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெறும் டவுன்லோட் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா வெறும் 334 ஆக்சுவலாக. அநேகமாக 334 அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அந்த கம்பெனிக்கு எம்ப்ளாயிஸும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் தான் டவுன்லோட் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறது தெரியல ஆக்சுவலாக. எகைன் திஸ் இஸ் ஃபைன் ஆக்சுவலி. ஸோ எதனால் வந்துட்டு இது இப்படி ரொம்ப டவுன்லோடு கம்மியாக ஆனவுன்னு பார்த்திங்க அப்படின்னா ஒரு இன்வெஸ்டர், அந்த இன்வெஸ்டர் ஒருவேளை இந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரா இல்லை வேறு ஒரு இன்வெஸ்டரா அப்படிங்கிறது எனக்கு தெரியல ஆக்சுவலாக. அவர் வந்து பார்த்தீங்கன்னா டிடி டாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து என்ன போட்டிருக்காரு அப்படின்னா இந்தியாஸோட பிக்கஸ்ட் ஏஐ ஸ்டார்ட் அப் ஆக்சுவலாக. ஓகே, இதோட இன்வெஸ்ட்மெண்ட் மணி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $1 billion வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. $1 billion அப்படிங்கிறது கிட்டத்தட்ட $100 கோடி ஆக்சுவலாக. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அப்படி தான் நினைக்கிறேன், பட் எனக்கு தெரிஞ்சல ஆக்சுவலாக. ஆமாம், 1 billion அப்படிங்கிறது 100 கோடி ஆக்சுவலாக. ஸோ $100 கோடி ஆக்சுவலாக. $100 crores வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்தியாவோட பிக்கஸ்ட் ஏஐ கம்பெனி ஆக்சுவலாக. ஸோ இவ்வளோ பெரிய ஏஐ கம்பெனி வந்து ஒரு மாடலை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் 2 நாளாக வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 300 டவுன்லோடு தான் போயிருக்கு. அதே 2 கொரியன் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு மாடல் டெவலப் பண்ணியிருக்காங்க. அது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 200K, விச் மீன்ஸ் 2 லட்சம் டவுன்லோட் போயிருக்கு அப்படின்னு சொல்லி, 2 லட்சமோ 20 லட்சமோ தெரியல, 200K வந்து லாஸ்ட் மந்த் போயிருக்கு ஆக்சுவலாக. அதாவது இந்தியாவோட பிக்கஸ்ட் ஏஐ ஸ்டார்ட் அப் கிட்டத்தட்ட ஒரு $1 billion போட்டு அது பார்த்தீங்கன்னா 2 நாளாக போயிட்டு வெறும் 300 டவுன்லோடு தான் போயிருக்கு. 2 காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், கொரியாவில் இருக்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு ஓப்பன் சோர்ஸ் மாடல் டெவலப் பண்ணி விட்டுருக்காங்க. அதோட டவுன்லோட் கவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 200K வந்து போயிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஆக்சுவலாக. ஸோ எதனால இது, என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி கேட்டுருக்கும் போது இது நிறையா இது மாதிரி எல்லாருமே அவங்களோட இதை எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. இது கரெக்டாக இல்லை, இது வந்து வெறும் இந்தியாவுக்கு மட்டும்தான் இருக்குது, இவங்க சால்வ் பண்ணுற ப்ராப்ளம்னா ஏற்கனவே நிறையா மாடலை சால்வ் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க புதுசாக ஏதாவது பண்ண சொல்லுங்கள். இவங்க பண்ண எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக, ரொம்ப இது வந்து ஒரு எஃபெக்டிவாகவே இல்லை ஆக்சுவலாக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸ்ரீதர் வேம் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஐ வில் பாயிண்ட் அவுட் தட் தேர் இஸ் நோ ப்ராடக்ட் வி ஹவ் பில்ட் தட் எவர் ஆஸ் அன் இன்ஸ்டன்ட் ஹிட். எடுத்தோடனே ஒரு ப்ராடக்ட் டெவலப் பண்ணோன்னா உடனே அடுத்த செகண்டே வந்து இன்ஸ்டன்ட் ஹிட்லாம் ஆகவே ஆகாது. ஈவன் வென் வி வேர் த ஃபர்ஸ்ட் மூவர் இன் த நியூ மார்க்கெட் வி ஹேட் டன் லாட் ஆஃப் டெக்னிக்கல் ஒர்க். வி ஒன்லி காட் ஸ்லோ ட்ராக்ஷன். இன்ஸ்டன்ட் சக்ஸஸ் இஸ் நெய்தர் நெசசரி நாட் சஃபிஷியன்ட் டு சக்சீட் லாங் டேர்ம். ஒரு லாங் டேர்மில் சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னா இன்ஸ்டன்ட் ஹிட் அப்படிங்கிறது கரெக்டாக ஒர்க் ஆகாது. அது கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு போக முடியும்னு சொல்லியிருக்காரு. அதே போல் இன்னொரு ஒரு யூசர் வந்து அதில் கமெண்ட் பண்ணியிருக்காரு ஆக்சுவலாக. லைக் அந்த மெயின் போஸ்ட் இது ஸ்ரீதர் வேம் போடுறதில்ல, அவர் யாரோ நார்மலாக ஒருத்தர் ஆக்சுவலாக. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இதை வச்சு அடுத்து வர போகிற டெவலப்பர்ஸ் வந்து இந்த மாடலோட ஃபெயிலியர், இது எதனால ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னு பேஸ் பண்ணி அடுத்த ஒரு மாடல் டெவலப் பண்ணுவாங்க. ஸோ திஸ் வில் ஹெல்ப் அஸ் டு டெவலப் த மாடல் ஆக்சுவலாக. ஓகேவா? ஸோ இதான் இதோட கான்செப்ட். ஐ திங்க் நானும் கடைசியாக சொன்ன இந்த 2 பாயிண்ட் வந்து எடுத்துக்கிறேன். அந்த இன்வெஸ்டர் அதான் பிஸ்னஸில் முக்கியமான ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்வெஸ்டரோட தான். நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இன்வெஸ்டர்ஸ்க்கு ப்ராப்பர் டெக்னிக்கல் நாலேஜாக இருக்கும்போது இது ஹெல்ப்பாக இருக்கும். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா என்னமோ அவர் என்ன நினச்சிக்கிட்டாருன்னா, இந்த இன்வெஸ்டர் வந்து ஏஐ மாடல் அப்படின்னா ஓகே அடுத்து 2 நாளில் வந்து டவுன்லோட் போக நினச்சிட்டு இருக்காரு ஆக்சுவலாக. ஸோ அது அப்படிலாம் கிடையாது. அது டெக்னிக்கல் இருக்குது, மார்க்கெட் ரிசர்ச் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் எந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ண போகிறீங்க. இந்த மாடலோட மெயின் ப்ராப்ளம் வந்து இந்தியாவில் இருக்கிற லாங்குவேஜஸை சால்வ் பண்ணுறது ஆக்சுவலாக. இதில் வந்து யார் சால்வ் பண்ணுவா, என்ன ரீசன் அப்படிங்கிறது எனக்கே புரியல ஆக்சுவலாக. பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் தம் இந்தியாவில் இருக்க எல்லாருமே இங்கிலீஷ் தான் கம்யூனிகேஷன் பண்ணுறாங்க. அப்படி இல்லை அப்படின்னா மற்ற இதில் மேக்ஸிமம் எல்லா இடத்துலையுமே ஹிந்தி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஆக்சுவலாக. எஸ் அஃப்கோர்ஸ் தெர் இஸ் அங்கங்கே ஒரு சில இடத்துல இருக்குது. பட் இது வந்து ஒரு பெரிய ஒரு ப்ராப்ளம் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இல்லை. அங்கங்கே இருக்குது எஸ் அஃப்கோர்ஸ், பட் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஆர் வெல் கனெக்டட் வித் இங்கிலீஷ் ஆக்சுவலி. சம்ஹவ் வி கேன் ஏபிள் டு கனெக்ட் வித் இங்கிலீஷ் ஆல்சோ ஆக்சுவலாக. பட் இது வந்து ஒரு பிக்கஸ்ட் ப்ராப்ளம் அப்படிங்கிறது எனக்கு தெரியல ஆக்சுவலி. என்னோட இது ஆக்சுவலாக.
அதே போல் வந்து இவர் சொன்ன மாதிரி அந்த 2 கொரியன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க டெவலப் பண்ணுறாங்க, உடனே நிறைய டவுன்லோட் ஆகுது அப்படின்னா அவங்க எடுத்திருக்க ப்ராப்ளம் அப்படிங்கிறது வேறையாக இருக்கும். அது ஒரு இன்டர்நேஷ்னல் ப்ராப்ளம் எடுத்திருப்பாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்டர்நேஷ்னல் லெவலில் ட்ராக்ஷன் ஆகுது. நம்ம எடுத்திருக்க ப்ராப்ளம் இந்தியாவில் இருக்க லாங்குவேஜஸ்க்கும் இந்தியாவில் இருக்க மேக்ஸையும் இந்தியாவில் இருக்க என்ட்ரன்ஸ் எக்ஸாமும் சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு மாடலை கண்டுபிடிச்சிட்டு அது அமெரிக்காவில் இருக்க டெவலப் பண்ணால் அவன் எப்படி டெவலப் பண்ணால் அவனுக்கு எதுக்கு அது ஆக்சுவலாக அமெரிக்காவில் இருக்க ஒருத்தனுக்கு ஹிந்தியையோ தமிழையோ இல்லை மலையாளத்தையோ அவன் கன்வெர்ட் பண்ணி அவன் என்ன பண்ண போகிறான் ஆக்சுவலாக? இல்லை வந்து இந்தியாவில் இருக்க ஜேஇ எக்ஸாமையும் என்ட்ரன்ஸ் எக்ஸாமையும் நீட் எக்ஸாமையும் இந்த மாடலை வச்சு டவுன்லோட் பண்ணிவிட்டு அவன் என்ன பண்ண போகிறான் ஆக்சுவலாக? ஸோ இதனால் ட்ராக்ஷன் வருது அப்படிங்கிறது இட் இஸ் அப்சல்யூட்லி நாட் பாசிபிள். நீங்கள் ட்ராக்ஷன் வரணும் அப்படின்னா குளோபல் மார்க்கெட்டுக்கு தகுந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் டெவலப் பண்ணி ட்ராக்ஷன் வரல அப்படின்னா சொல்லலாம். நீங்கள் டெவலப் பண்ணதே இந்தியாவுக்குள்ள ஒரு மார்க்கெட் ஆக்சுவலாக, அதில் போய்ட்டு ட்ராக்ஷன் வரலன்னா அது எப்படி ட்ராக்ஷன் வரும் ஆக்சுவலாக? ஸோ இதுதான் இதோட பிரச்சனை ஆக்சுவலி. ஸோ உங்களுக்கு இதில் என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதில் சொல்லுங்கள் ஆக்சுவலாக. ஸோ இதனால் வந்துட்டு இந்த சர்வம் ஏஐ வந்து போல் இல்லை நான் சொன்ன மாதிரி இவங்களோட மெயின் ப்ராப்ளம் அப்படிங்கிறது இந்தியாவுக்குள்ளே தான் எடுத்தனால இது அவ்வளோவா சக்ஸஸ் ஆகலையா? ஏன்னா இப்போ இந்த ப்ராப்ளம் ஏற்கனவே நிறையா மாடலில் இருக்குது. ஸோ அதை வச்சே நம்ம சால்வ் பண்ணோம் அப்படிங்கும்போது இது ஒரு பெரியசாக ஒரு பூம், இதில் வந்து ஒரு யூனிக் ஃபியூச்சராக அப்படிங்கிறத எதுவுமே கொண்டு வரல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டீப்சீக் வந்து ஹிட் ஆச்சு அப்படின்னா அந்த ஒரு மாடலே அவங்க வந்துட்டு சின்ன சிஸ்டத்தில் ஒரு நார்மலாக இருக்க ஒரு லேப்டாப்லேயும் கம்ப்யூட்டர்லேயும் ரன் பண்ணலாம் அப்படிங்கிறனோட தான் இட் ஹிட்ஸ் ஆக்சுவலி.